ஓகே, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க குயிக்காக ஜாயின் பண்ணிக்கட்டும். ஸோ வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம ஒரு 2 மினிட்ஸ் பார்ப்போம். யாரும் ஜாயின் பண்ணுறா ஜாயின் பண்ணிக்கொள்ளட்டும். சரியா? ஓகே, இந்த சவுண்ட் எல்லாம் உங்களுக்கு கிளியர் தானே? செட் இன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த சவுண்ட் அதே சேம் டைம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. சவுண்ட் ஓகே தானே? ஓகே, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க வந்து குயிக்காக ஜாயின் பண்ணி கொள்ளட்டும். ஓகே, நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே என்டர் ஆகுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து படித்தோம். இப்படி வந்து கீவேர்ட் வந்து ஃபில்டர் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தோம். சரிதானே? ஓகே, இப்போ எனக்கு ரைஸ் சென்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் செட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் கீவேர்டை வந்து ஃபில்டர் பண்ணினீங்க? யார் கீவேர்ட் கலெக்ட் பண்ணிக்கல இல்லை இன்னும் செய்யலையா? இல்லை டோட்டலாக கிளாஸ்லாம் முடிஞ்சது பிறகு அப்படி
பண்ற ஐடியாவோட இருக்கீங்களே, நம்ம அது எப்படி நிலப்பாடுகள் கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்க செட்ல இன்ஃபார்ம் பண்ணலாம், நோ இஷ்யூஸ். ஓகே, அந்த கீவேர்ட் வந்து கலெக்ட் பண்ற மெத்தட்ல உங்களுக்கு யாருக்கும் டவுட் இருக்குதா? இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். நம்ம அந்த கீவேர்ட் வந்து கலெக்ட் பண்ற மெத்தட்ல உங்களுக்கு யாரும் டவுட் இருக்குதா? ஓகே. ஓகே. ஓகே, பிரச்சனை இல்லை. அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னு சொல்லுன்னா, கீவேர்டை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, சரியா? இப்ப நான் சொல்லியிருந்தேன், ஆஹ் ஒரு 100 கீவேர்டை வந்து நீங்க கலெக்ட் பண்ணினா அதுல நம்ம என்ன செய்யணும்? 35 கீவேர்ட் வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். அதே சேம் டைம் சவுண்ட் உள்ள போயிட்டு போயிட்டு வருது. ஓகே. ஓகே, நான் இப்ப சத்தமா பேசுறேன், சரியா? ஓகே, இப்ப எந்த விஷயம் சொல்லி சொன்னா, இப்ப நீங்க கீவேர்டு வந்து கலெக்ட் பண்ணிருப்பீங்க, சரிதானே? ஐ திங்க் ஒரு 50 கீவேர்ட் வந்து நீங்க கலெக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த 50 கீவேர்ட்ல நீங்க என்ன செய்யணும்? ஒரு ஆக குறைஞ்சது 35 கீவேர்டு வந்து நீங்க ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். விளங்கிட்டா? 35 கீவேர்டு வந்து நீங்க ஃபில்டர் பண்ணி எடுக்கணும், முதலாவது. ரெண்டாவது வந்து அந்த கீவேர்ட்ல இருந்து நீங்க என்ன செய்யணும்? 5 டெக்ஸ்ட வந்து எடுக்கணும். விளங்கிட்டானே? சோ அதெல்லாம் நீங்க செஞ்சதுக்கு பின்னால நம்ம எப்படி வந்து ஒரு லோ காம்படிஷனான கீவேர்டை நம்ம எடுக்கிறேன், அதாவது டைட்டில வந்து எப்படி செட் பண்றேன். ரைட்டா? இப்ப நீங்க எப்ப உங்களோட அக்கௌண்ட நீங்க கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்களோ அதுல இருந்து உங்களோட ஃபைவர் அக்கௌண்ட்டுக்குரிய எஸ்சிஓ வந்து ஸ்டார்ட் ஆயிடுது, சரியா? இப்ப இதெல்லாம் வந்து கொமன் எஸ்சிஓ. அதாவது இப்போ நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் எங்களோட கோர்ஸ் கண்டென்ட்ல வந்து எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ற டைம்ல எப்படி நம்ம எஸ்சிஓ செஞ்சு அக்கௌண்ட் ஓப்பன் பண்றேன்னு சொல்லி எங்களோட கோர்ஸ் கண்டென்ட்ல இருக்கு. ஸோ நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த எஸ்சிஓ. விளங்கிட்டா? ஸோ இப்போ நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ற டைம்ல நீங்க உங்களோட இந்த கொமன் எஸ்சிஓ வந்து ஸ்டார்ட் ஆகிடும். விளங்கிட்டு தானே? உங்களோட கொமன் எஸ்சிஓ வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ உங்களோட மெயின் எஸ்சிஓ, சரியா? உங்களோட ஃபர்ஸ்ட் பேஜில் உங்களோட கிக் வந்து ரேங்க் ஆகிறதுக்கு மெயின் எஸ்சிஓல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்க கீவேர்டை வந்து கலெக்ட் பண்றது. விளங்கிட்டா? அந்த கீவேர்ட் கலெக்ட் பண்ணதுக்கு பின்னால நம்ம 35 கீவேர்டு என்ன செய்யறது? ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது. அதே சேம் டைம் 5 டெக்ஸ்டையும் என்ன செய்யறது? அதுல இருந்து எடுக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட மெயின் எஸ்சியோட கொமன் எஸ்சிஓ வேற, மெயின் எஸ்சிஓ வேற. விளங்கிட்டா? கொமன் எஸ்சிஓ வந்து உங்களோட அந்த ஃபைவர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ற டைம்ல நீங்க என்ன செய்வீங்க? அதெல்லாம் உங்களோட டிஸ்கிரிப்ஷன் ப்ரொஃபைல வந்து செட் பண்ணிடுவேன். மெயின் எஸ்சிஓ வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் பேஜ்ல ரேங்க் ஆகுறதுக்குரிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களோட கீவேர்ட்ல ஸ்டார்ட் ஆகுது, சரியா? அப்ப நீங்க கீவேர்ட்லாம் வந்து கலெக்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணதுக்கு பின்னால உங்களோட மெயின் எஸ்சிஓல ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்க லோ காம்படிஷனான கீவேர்டை வந்து ஃபைன் பண்றது. அதே சேம் டைம் நீங்க லோ காம்படிஷனான டைட்டிலையும் நீங்க என்ன செய்யணும்? அந்த டைம்ல நீங்க ஃபைன் பண்ணணும். ஸோ அது எப்படி லோ காம்படிஷனான டைட்டில வந்து நம்ம கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம், சரியா? இப்ப இன்னைக்கு வந்து இப்ப அந்த கீவேர்டு, அதாவது கீவேர்ட் சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் இன்றைக்கு படிச்சா உங்களுக்கு எப்படி மேக்சிமம் குழம்பும். இப்ப நேற்று வந்து நம்ம ஃபில்டர் பண்ண படிச்சோம், சரிதானே? இப்ப அதே இது இன்றைக்கு இந்த கீவேர்ட்ல எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணி லோ காம்படிஷன் கீவேர்டை வந்து நம்ம சாய்ஸ் பண்றேன்னு சொல்லி படிச்சா எப்படி மேக்சிமம் உங்களுக்கு குழம்பும். அப்ப அதெல்லாம் நம்ம இன்றைக்கு வந்து என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா, அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு மூவ் ஆகுவோம். அதாவது நீங்க எப்படி ஒரு ஒரு அட்ராக்டிவான இமேஜை வந்து கிரியேட் பண்றோம். விளங்கிட்டா? ஒரு கிக்கு இப்ப நம்ம ஒரு கிக் ஒன்று கிரியேட் பண்றோம்னு சொல்லி சொன்னா, அந்த கிக்கை வந்து பாக்குற டைம்ல கிளைண்ட் அந்த அவர் கிளைண்ட நம்ம அட்ராக்டிவ் ஆக்குற மாதிரி எப்படி நம்ம ஒரு கிக்ல போஸ்ட், அதாவது ஐ திங்க் இந்த கிக் என்னன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு தெரியும், புரியுதா? அந்த கிக்கான இமேஜ் எப்படி நம்ம அட்ராக்டிவா கிரியேட் பண்றேன்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம டோட்டலா பார்க்க போறோம். ரைட்டா? சோ இன்னைக்கு நான் ஏன் அந்த லோ காம்படிஷன் டைட்டில் உங்களுக்கு சொல்லி தரலன்னு சொல்லி சொன்னா, நீங்க என்ன செய்வீங்க? லாஸ்ட் டைம் அதை நீங்க ஸ்ட்ரகிள் ஆகுவீங்க. இப்படி மேக்சிமம் குழம்பு.
நேற்று கீவேர்ட் வந்து நம்ம கலெக்ட் பண்றது ஃபில்டர் பண்றது படிச்சேன். அதே இது இன்றைக்கு படிச்சது கொள்ளும். அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் அடுத்த கிளாஸ்ல வந்து அதை படிப்போம். இன்றைய கிளாஸ்ல வந்து நான் உங்களுக்கு எப்படி நம்ம எஃபெக்டிவா ஒரு பெர்ஃபெக்டா வந்து கிரியேட் பண்றேன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சரிதானே? ஓகே. ஸோ வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ஸ்கிரீனை வந்து ஷேர் பண்றேன். ஓகே. இப்ப இதுல வந்து முதலாவது இந்த விஷயம் என்ன சொல்லி சொன்னா, இப்ப நம்ம ஓகே எனக்கு இப்ப செட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க குயிக்கா. யாரு போட்டோஷாப் யூஸ் பண்றேன்னு சொல்லி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. போட்டோஷாப் வந்து யார் யார் யூஸ் பண்றேன் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. போட்டோஷாப் வந்து யார் யார் இதுக்கு போட்டோஷாப் ஒரு அதாவது ஒரு கேள்வி கேட்டா குயிக் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணும். அப்பதான் எனக்கு விளங்கும். இப்போ ஒருத்தர் மட்டும் யூஸ் பண்றாரு. ஓகே, அப்ப நான் அவருக்கு இன்ஃபார்ம் பண்றேன். சரிதானே? ஓகே. இப்ப நம்ம வந்து இப்ப இந்த இமேஜ் அதாவது இப்ப நம்மட ஃபைவருடைய கிக்கான இமேஜ் நம்ம எங்க செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா கென்வா யூஸ் பண்ணி தான் செய்ய போறோம். சரியா? இதே மாதிரி தான் போன் யூஸ் பண்றவங்களுக்கும் அதே சேம் டைம் லேப்டாப் யூஸ் பண்றவங்களுக்கும் அதே மாதிரி தான். சரிதானே? இப்ப எனக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறதால நான் என்ன செய்றேன், லாகின் பண்ணிக்கொள்ளேன். ஸோ வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த அக்கௌண்ட் இருக்குது. ஸோ நான் வந்து அதை லாகின் பண்ணிக்கொள்றேன். இல்ல இல்ல போட்டோஷாப் யூஸ் பண்ணி நீங்க இந்த ஃபைவருக்குரிய கிக்கை வந்து நீங்க செய்யலாம் விளையிட்டா. இப்ப நான் வந்து ஈஸியா அதாவது இப்ப கொமனான்னு சொல்லி சொன்னா இப்ப பொதுவா எப்படி நம்ம இப்போ போட்டோஷாப் சம்டைம் இப்போ ஃபோன் யூஸ் பண்றவங்களுக்கு செய்யலாம். போட்டோஷாப் யூஸ் பண்ணல ஃபோன் யூஸ் பண்றவங்களுக்கு ஃபோன்ல போட்டோஷாப் யூஸ் பண்ணல. ஸோ இப்போ பொதுவா எந்த விஷயம் இருக்கோ பொதுவா என்ன கன்செப்ட் இருக்கோ அதை நான் சொல்லி தருவேன். விளையாட்டானே? இப்ப நீங்க என்ன செய்யலாம், போட்டோஷாப் யூஸ் பண்ணி ஃபைவருக்குரிய இமேஜை நீங்க கிரியேட் பண்ணலாம். அதுல நோ இஷ்யூ. விளையாட்டானே? நான் ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கேட்டேன். அதாவது என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப நம்ம ஒரு கிக்னு போட போறோம்னு சொல்லி சொன்னா ஒரு கிக்கு கட்டாயம் 3 இமேஜ் என்ன செய்யணும் நம்ம கிரியேட் பண்ண வேண்டி வரும். விளங்கிட்டா? ஒரு கிக்கு ஒரு கிக்கு நான் போறோம்னு சொல்லி சொன்னா ஒரு கிக்கு நம்ம கட்டாயம் 3 இமேஜ் கிரியேட் பண்ணணும். இதுதானே? 3 இமேஜ் கிரியேட் பண்ணணும். அதே சேம் டைம் அந்த 3 இமேஜோட சேர்த்து ஒரு வீடியோ என்ன செய்யணும் நம்ம கிரியேட் பண்ணணும். அப்ப இது வந்து 4க்கும் இல்ல, ஒரு கிக்கு. சரிதானே? ஒரு கிக்கு தான் இந்த விஷயம். அப்ப இந்த 3 இமேஜ் நம்ம என்ன செய்யணும், ஒரே மெத்தட்ல என்ன செய்யக்கூடாது, கிரியேட் பண்ணக்கூடாது. ஒரு இமேஜ் வந்து ப்ளூ கலர்னு சொல்லி சொன்னா செகண்ட் இமேஜ் வந்து அதோட பேக்ரவுண்ட் வந்து வேற கலர்ஸ்ல என்ன செய்யணும் நம்ம கிரியேட் பண்ணணும். அதே மாதிரி மூணாவது கலர்ஸ் இமேஜ் வந்து அதை வேறொரு கலர்ஸ்ல என்ன செய்யணும் கிரியேட் பண்ணணும். சரிதானே? ஸோ இப்ப நான் ஏன் உங்கள்ட்ட கேட்டேன்னு சொல்லி சொன்னா இப்ப இந்த ஃபைபர்ல வந்து ஒரு இங்க பப்ளிஷ் பண்ண போறோம்னு சொல்லி சொன்னா அந்த இமேஜுடைய சைஸ் வந்து பிரசன்டேஷன் ஸ்லைட் இருக்கக்கூடிய அதாவது ஒரு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது பிரசன்டேஷன் ஸ்லைட் சைஸ் தான் இந்த ஃபைபர்ல கிக்கிற சைஸ். சரியா? ஸோ அதுக்கு தான் நான் கேட்டேன். இப்போ போட்டோஷாப் யூஸ் பண்ணி செய்யறவங்க என்ன செய்யலாம், அந்த பிக்சல் இருக்கு. நான் அந்த பிக்சலை வந்து வெயிட் பண்ணிக்கணும் காட்டுறேன். ஸோ ஃபைவர் சைஸ் போட்டோஷாப் யூஸ் பண்றவங்க என்ன செய்யலாம், இந்த சைஸை நீங்க பிக்சலை யூஸ் பண்ணி அதாவது 1256 பிக்சல் அண்ட் 769 பிக்சல் யூஸ் பண்ணி என்ன செய்யலாம் நீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களோட இந்த நியூ ஓபன் பண்ணி அந்த வித் அண்ட் ஹைட் நீங்க என்ன செய்யலாம், நீங்க செட்டப் பண்ணிட்டு நீங்க அதை என்ன செய்யலாம் சைஸை கொடுத்து நீங்க இந்த இதுக்கேற்ற மாதிரி இமேஜ் நீங்க என்ன செய்யலாம் பெஸ்ட்டுக்கு நீங்க கிரியேட் பண்ணலாம். அப்போ அதுக்கு பின்னால என்ன செய்யலாம் உங்களோட எடிட்டிங் வேலை நீங்க என்ன செய்யலாம் யூஸ் பண்ணி கொள்ளலாம். சரியா? இதான் வந்து அந்த போட்டோஷாப் யூஸ் பண்ணி இதை இங்க வந்து
கிரியேட் பண்றவங்களுக்கான அந்த இமேஜுடைய சைஸ். ஓகே தானே? ஓகே, இப்போ வெயிட் பண்ணிக்கிறோம். இந்த ஸோ நம்ம கென்வாவை லாகின் பண்ணிக்கொள்வோம். ஸோ லொகினை கொடுத்துக்கொள்றேன். லொகினை கொடுத்துட்டு கண்டினியூ வித் இமெயில். ஸோ வெயிட் பண்ணிக்கிறேன். நான் மெயிலை வந்து டைப் பண்ணுறேன். ஸோ மெயிலை டைப் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கொள்வோம். ஸோ என்ன பாஸ்வேர்ட்? ஸோ வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் பாஸ்வேர்டை வந்து டைப் பண்ணுறேன். ஸோ பாஸ்வேர்டை டைப் பண்ணிட்டு நான் லொகின் கொடுக்குறேன். இப்போ இந்த கென்வா அக்கௌண்ட் வந்து லொகின் ஆகும். ஸோ ஓகே, இந்த இப்போ நான் இருக்கிற ஏரியாவில் வந்து மழை பெய்யுது. சரிதானே? நான் இப்போ யூனிவர்சிட்டியில் இருக்கிறேன். ஸோ மழை பெய்யுது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. சரிதானே? ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா சரிதானே? இதுல வந்து இப்ப நீங்க வந்து என்ன செய்வீங்க? நம்ம போஸ்ட் இப்ப கிரியேட் பண்ணணும். சரிதானே? ஓகே, இப்ப நம்ம கென்வா சம்பந்தப்பட்ட தனி கிளாஸ் என்ன செஞ்சிட்டோம் பார்த்துட்டோம். ஓகே, சரியா? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? ஒரு கிக் ஒன்று கிரியேட் பண்ண போறோம். ஒரு கிக்கான இமேஜ் என்ன செய்ய போறோம்? கிரியேட் பண்ண போறோம். ஸோ இப்போ நான் ஃபைவர்ல வந்து கென்வாக்கு வந்து சர்ச் பண்றேன். ப்ரெசன்டேஷன் ப்ரெசன்டேஷன் சொல்லி சர்ச் பண்றேன். சரியா? ஓகே, ப்ரெசன்டேஷன் சொல்லி சர்ச் பண்ணினா எனக்கு வந்து நிறைய டெம்ப்ளேட் என்ன செய்யும்? எனக்கு ஷோ ஆகும். சரிதானே? ஸோ நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இதுல வந்து நிறைய டெம்ப்ளேட் என்ன செய்யும்? எனக்கு ஷோ ஆகும். சரிதானே? இதுல இப்போதைக்கு நான் வந்து இந்த டெம்ப்ளேட் என்ன செய்யறேன்? சாய்ஸ் பண்ணி கொள்றேன். ஸோ இது நான் ஒன் டைம் கிளிக் பண்றேன். ஒன் டைம் கிளிக் பண்ணிட்டு கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட்டை கொடுக்குறேன். அது கொடுக்க முதல் இந்த டெம்ப்ளேட்டுக்கு ரிலேட்டடான நிறைய டெம்ப்ளேட் வந்து கீழே ஷோ ஆகும். சரியா? ஸோ நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அதுல நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரியான நீங்க என்ன செய்யலாம்? ஸ்லைட் நீங்க சைஸ் பண்ணலாம். ஓகே, இப்போதைக்கு நான் வந்து இந்த ஸ்லைட் என்ன செய்யறேன்? கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட்டை வந்து கிளிக் பண்றேன். ஓகே, இப்போ அதை கிளிக் பண்ணினா இப்போ எனக்கு என்ன செய்யும்? அது நியூ டெப்ல வந்து எனக்கு இப்போ ஓப்பன் ஆக போகுது. சரிதானே? ஓகே, இப்போ இதில் நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா இதெல்லாம் என்ன செய்யறேன்? எடிட் பண்றேன். ஸோ நான் இதெல்லாம் என்ன செய்யறேன்? எடிட் பண்றேன். சரிதானே? இப்ப இந்த டெம்ப்ளேட்டை மட்டும் என்ன செஞ்சுக்கிறேன்? இப்போதைக்கு நான் வச்சுக்கிறேன். சரியா? ஓகே, இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னா பிளே டிசைன் சம்பந்தப்பட்ட ஒரு இது ஒன்று தான் போட போறேன். விளங்கிட்டா? பிளே டிசைன் சம்பந்தப்பட்ட இதுதான் பப்ளிஷ் பண்ண போறேன்னு சொல்லி சொன்னா நீங்க ஃபெஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்? உங்களோட ஃபைவர் அக்கௌண்ட்டுக்கு வரணும். விளங்கிட்டா? உங்களோட ஃபைவர்ல வந்து உங்களோட ஃபைவருக்கு வந்து நீங்க சர்ச் பண்ணணும். ஆல்ரெடி அதாவது நீங்க ஒர்க் பண்ற அந்த கேட்டகரியில ஆல்ரெடி அவங்க இமேஜ் அவங்க எப்படி போட்டு நிக்கிறாங்க என்று சொல்லி நீங்க என்ன செய்யணும்? ஜஸ்ட் சர்ச் பண்ணி பார்த்து ஒரு ஐடியாவும் நீங்க என்ன செய்யணும்? கட்டாயம் எடுக்கணும். ஐடியாவை எடுக்காம நீங்க என்ன செய்யலாது? ஒரு இமேஜை வந்து கிரியேட் பண்ண இயலாது. விளங்கிட்டா? அப்ப நான் வந்து என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா ஓகே, பிளேயர் சம்பந்தப்பட்ட பண்ணிக்கொள்ளுங்க. எஃப் ஓகே, பிளேயர் டிசைன் சொல்லி சர்ச் பண்றேன். சரியா? ஸோ இப்போ நான் என்ன செஞ்சிட்டேன்? பிளேயர் டிசைன் சொல்லி சர்ச் பண்ணிட்டேன். இப்போ சர்ச் பண்ணதுக்கு பின்னால எனக்கு பாருங்க ஆல்ரெடி வந்து அவங்களோட இருக்கிற இமேஜை வந்து அவங்க எப்படி பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க என்று சொல்லி நீங்க ஜஸ்ட் ஒரு சர்ச் பண்ணி பார்த்து ஒரு ஐடியா ஒன்று எடுங்க. சரியா? Okay, இப்போதைக்கு நம்ம வந்து ஆஹ் கொண்ட வந்து அதாவது இந்த கிக்கை ஓபன் பண்ணுவோம். வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க.
அதே சேம் டைம் இது லெவல் 2 இது டாப் ரேட் செல்லர். ஸோ இதை நம்ம என்ன செய்வோம், ஐ வில் டிசைன் பிளேயர் போஸ்டர் பிஸ்னஸ் கார்ட் பேனர். ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கொள்வோம். சரியா? ஓகே, இப்போ ரெண்டு கிக் என்ன செஞ்சிட்டோம், ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ இவங்களோட கிக்கிற இமேஜை வந்து என்ன செய்ய நம்ம செக் பண்ணி பார்ப்போம், அவங்க எப்படி வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ இதில் பாருங்க, ஐ வில் டிசைன் நெவேசம் பிளேயர் போஸ்டர் பிஸ்னஸ் கார்ட் அண்ட் போஸ்ட் கார்டு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இவங்ககிட்ட வந்து இமேஜ் என்ன செய்யும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் எப்படி போட்டிருக்கான்னு சொல்லி. ஸோ முதலாவது இப்படி போட்டிருக்காங்க. ஸோ ரெண்டாவது இமேஜை பார்ப்போம். ஸோ மூணாவது, நாலாவது, அதே சேம் டைம் அவங்களோட மற்ற இமேஜையும் பாருங்க. சரிதானே? ஓகே, இப்போ என்ன செய்யும், அடுத்த கிக்கையோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். Okay, இதான் வந்து பிளேயர். சரிதானே? ஸோ இதை செக் பண்ணி பார்ப்போம். பிளேயர், இதாவோட பிஸ்னஸ் கார்டு, பிஸ்னஸ் கார்டு, இதாவோட பிளேயர், இதுவும் பிளேயர், இதுவும் பிளேயர். சரிதானே? ஓகே, அப்ப ஒரு ஐடியா உங்களுக்கு வந்திருக்கு. சரிதானே? ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போறோம், இவங்க வந்து ஆஹ், எப்படி போட்டிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா, இவங்க வந்து டொப் பேட்ஸ்ல தானே, எப்படி மோஸ்ட்லி இவங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து வாய்ப்பு வார்த்தை கூடவே இருக்கு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து ஃபீட்பேக்லாம் எடுத்திருப்பாங்க. அதே சேம் டைம் நிறைய இதெல்லாம் இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா, நம்ம இதே மாதிரி போடாம மற்ற கிக் என்ன செய்ய போறோம், ஓப்பன் பண்ணுவோம். ஸோ வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நீங்க இந்த மாதிரியான கிக்கை நீங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு கிக்கை நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்து ஒரு ஐடியா என்ன செய்யலாம் நீங்க எடுக்கலாம், அவங்க எப்படி போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி. சரியா? ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போறேன், ஃபைவருக்கு வாரேன். இப்போ நான் என்ன செய்யறேன், கென்வாக்கு வாரேன். வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, கென்வாக்கு வாரேன். கென்வாக்கு வந்து ஹோம் பேஜ்ல இப்போ நான் சர்ச் பண்ண போறேன். இதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் அதுல வந்து பிளேயர் டிசைன் என்று சொல்லி சர்ச் பண்றேன். சரியா? பிளேயர் என்று சொல்லி சர்ச் பண்றேன். பிளேயர் என்ன சொல்லி சர்ச் பண்ணா எனக்கு வந்து நிறைய கேட்டகரியில பிளேயர் என்ன செய்யுது, எனக்கு ஷோ ஆகுது. சரிதானே? இதுல நீங்க என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு பிளேயர் என்ன செய்யுங்க, ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க. சரிதானே? இதுல வந்து நான் ஒரு அட்ராக்டிவான பிளேயர் என்ன செய்யறேன், ஃபேஸ் பண்ணிக்கொள்ள வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போதைக்கு நான் வந்து ஸ்பெஷல் ப்ரோமோ, ஸோ இதுல வந்து நான் இதை கிளிக் பண்றேன். சரியா? இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்க இதைத்தான் ஃபாலோ பண்ண முடியல, ஒரு ஐடியா நீங்க எடுக்கலாம். சரியா? இதை கிளிக் பண்ணிட்டு ஸோ இதுக்கு ரிலேட்டடான பிளேயர் ஸோ அதை நினைச்சு கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ கேஸ் ஸ்டடி. ஸோ ஓகே, நான் இதை நினைச்சிடறேன், இதை கிளிக் பண்றேன். இதை கிளிக் பண்ணிட்டு உங்கள் ரிப்போர்ட் ஜப் ஃபேர் ரிப்போர்ட். ஓகே, நான் என்ன செய்யறேன், கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட்டை வந்து கிளிக் பண்றேன். சரியா? இப்போ அதை கிளிக் பண்ணிட்டு சரிதானே, இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு இது என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா இங்க வந்து இதை நீங்க மொக்கப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா ஒரு ஐடியா வந்துடுங்க. சரிதானே? ஓகே, இப்போ கிக்கிற நம்மளோட இமேஜோட மெயின் இதுக்கு வருவோம். சரியா? இதுக்கு வந்து இது அப்படி என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க க்ளோஸ் பண்ணுங்க. இதை நம்ம delete பண்ணுவோம். சரியா? அதே பொறுத்து இதை delete பண்ணுவோம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்யலாம், இப்படி வச்சுட்டு இதை delete பண்ணுவோம். ஓகே, இதை delete பண்ணுவோம். சரியா? பேக்ரவுண்டை வந்து நம்ம வேற கலர்ஸ் வந்து எட் பண்ணுவோம். ஸோ வெயிட் பண்ணிக்கணும். பேக்ரவுண்ட் கலர்ஸ் வந்து நம்ம ப்ளூ கலர், அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா சம்திங்.
பேக்ரவுண்டை வந்து இந்த கலர் செட் பண்ணுவோம். ஸோ இதை நம்ம வச்சுட்டு இந்த கலர்ஸை வந்து நம்ம இந்த கலர்ஸாக வந்து சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். அப்போ ரெண்டும் வந்து ஒரே கலர்ஸ் அருகே சரிதானே. இது அப்படி நம்ம ஏதாவது சம்திங் யூஸ் பண்ணோம் இல்லாட்டி இது நம்ம ஏதாவது யூஸ் பண்ணுவோம் இல்லாட்டி இது அப்படி இருக்கட்டும் சரிதானே. இது நம்ம நார்மலாக பண்ணிட்டு இது அப்படி இருக்கட்டும், பாக்ஸில் அப்படி இருக்கட்டும். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? பிளே டிசைன் தான் நம்ம செய்ய போறோம் என்று சொல்லி என்ன செஞ்சிட்டோம்? இன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் சரியா. ஓகே, இப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, முதலாவது உங்களோட இமேஜ்ல உங்களோட லோ காம்படிஷனான டைட்டில நீங்க மென்ஷன் பண்ணணும். அந்த டைட்டில் எப்படி சாய்ஸ் பண்ணணும் சொல்லி அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் சரியானே. இப்போ நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு வந்து இதுல வந்து என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னா, எந்த லோ காம்படிஷனான டைட்டில் என்ன செய்ய போறேன் எட் பண்ண போறேன். ஸோ இதுல வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு அமேசிங், இதுல வெயிட் பண்ணிக்கிடுங்க, பிளே டிசைன், அமேசிங் பிளே டிசைன். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போறோம் சொன்னா, லோ காம்படிஷன் டைட்டில் என்ன செய்ய போறோம்? எட் பண்ண போறோம். ஸோ இப்போ உங்களோட லோ காம்படிஷன் டைட்டில் நீங்க என்ன செய்யணும்? இந்த இதுல வந்து எட் பண்ணணும் சரிதானே. ஓகே, இந்த சவுண்ட் ஓகே தானே? சவுண்ட் ஓகே தானே? இப்போ இப்போ இதுல என்ன செய்ய போறேன்? அமேசிங் சரியா, அமேசிங் பிளே டிசைன் என்று சொல்லி இதுல நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னா, அமேசிங் அமேசிங் பிளேயர் டிசைன். ஓகே, அமேசிங் பிளே டிசைன். ஸோ வெயிட் பண்ணிக்கலுங்க, நான் அப்படி இதை இது பண்ணிட்டு ஓகே amazing. இதை நான் என்ன செய்யறேன்? delete பண்றேன். ஸோ இதை வந்து நல்லா இன்ஸ்டால் பண்ணிட்டு சரியா, இது அப்படி அமேசிங் டிசைன் விட செட் பண்றேன். அதே சேம் டைம் இதை வந்து நம்ம கீழே எடுத்துக்கொள்வோம். ஓகே, எடுத்துட்டு இதை கொஞ்சம் லோக்கல் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா பண்ணுவோம் சரியா. பெருசு பண்ணிட்டு அமேசிங் பிளே டிசைன் சொல்லி ஜஸ்ட் போடுறேன் சரியா. இப்போ நான் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா கிரியேட் பண்றேன். ஸோ இப்போ உங்களோட ஒரு ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யலாம், இதை வந்து நீங்க கிரியேட் பண்ணலாம் சரிதானே. ஓகே, அப்போ நான் வந்து அமேசிங் பிளே டிசைன் சொல்லி போட்டுட்டு ஸோ இதுல வந்து என்ன செய்யறேன்? டெலிட் பண்றேன், இதை டெலிட் பண்றேன். ஸோ வந்து இதையும் இது இருக்கட்டும் இல்லாட்டி சம்திங் இது சரியா. ஓகே சரிதானே. ஓகே, இப்போ என்ன செஞ்சுட்டு நம்ம வந்து நம்மளோட லோ காம்படிஷனான டைட்டில வந்து எட் பண்ணிட்டோம் சரி. அமேசிங் பிளே டிசைன் சொல்லி நம்ம எட் பண்ணிட்டோம் சரியா. ஓகே, இப்போ அதுக்கு பின்னால் என்ன செய்யணும்னு சொன்னா, நீங்க ஒரு இமேஜ் எட் பண்ணுங்க சரியா. அந்த இமேஜ் எங்க எடுக்கணும்னு சொல்லி சொன்னா, இந்த எலிமெண்ட்ஸுக்கு வந்து இதுல சர்ச் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் அண்ட் இமேஜ் அப்படி இல்லை சொன்னா சொப் சொல்லி அப்படி சம்திங் ஏதாவது செய்யுங்க, சர்ச் பண்ணுங்க, அதாவது ஆச்சரியம் வர மாதிரி சரியானே. பின் அதுல வந்து போட்டோஸை கொடுத்து நம்ம போட்டோஸை வந்து கலெக்ட் பண்ணும், வெயிட் பண்ணிக்கணும். ஓ, ஸோ இதுல வந்து நான் ஏதாவது ஒரு இமேஜ் என்ன செய்யறேன்னு சாய்ஸ் பண்ணிக்கோ, வெயிட் பண்ணிக்கணும்.
இதை சாய்ஸ் பண்றேன். சரியா? இதை சாய்ஸ் பண்ணிட்டு இதை வந்து நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றேன். இந்த இமேஜை. ஓகே, நான் இப்போ என்ன செஞ்சிட்டேன், இதை வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அதே இமேஜை இங்க வந்து, சரியா, இதை க்ளோஸ் பண்ணிட்டு இதையும் க்ளோஸ் இது பண்றேன். இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை இது பண்றேன். இப்போ என்ன செய்ய போறேன், இதை இமேஜ் அப்படியே கொண்டு வந்து இதை கொஞ்சம் இமேஜை கொஞ்சம் பெருசாக்குறேன். சரியா? ஓகே, இப்படி கொஞ்சம் பெருசாக்குறேன். சரிதானே? ஓகே, அமேசிங். பிளே டிசைன் சொல்லி என்ன செஞ்சிடும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு சர்ப்ரைஸான இமேஜ் என்ன செஞ்சு இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து சைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். சரியா? இப்போ இதான் ஒரு இமேஜ். இந்த இமேஜ் தான் பண்ணணும்னு சொல்லி இல்லை, உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி ஒரு ஐடியா ஒன்று வருதோ, ஆல்ரெடி அவங்க கிக்க எப்படி பப்ளிஷ் பண்ணிருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன செய்யலாம், உங்களோட இமேஜை வந்து கிரியேட் பண்ணலாம். சரியா? ஸோ இப்படி என்ன செய்யறது, இப்படி கிரியேட் பண்றேன். சரியா? ஓகே, இப்போதைக்கு இந்த இமேஜ் அப்படியே வச்சுட்டு இப்போ அதுக்கு பின்னால வந்து நீங்க என்ன செய்ய போறோம் சொல்லி சொன்னா, இந்த எலிமெண்ட்ஸ்ல வந்து பிளேயர்னு சொல்லி சர்ச் பண்ண போறோம். சரியா? பிளேயர்னு சொல்லி சர்ச் பண்றேன். ஸோ சம்டைம் போட்டோ ஷோ ஆகும், அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா ஏதாவது ஷோ ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இல்லாட்டி பிளேயர் மொக்கா பிளேயர் சம்திங் எடுப்போம். வெயிட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ பிளேயர் மொக்கா பண்ணி சொல்லி வந்திருக்கு. ஸோ இதுல வந்து என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா, நம்ம ஒரு மொக்கா ஒன்று எடுப்போம். ஸோ இதுல போட்டோஸை டெட் பண்ணிட்டு, சரியா, இந்த ஃப்ரேம்ல இதுல என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா, இந்த டிசைன்ல வந்து நம்ம பிளேயர் ஒன்று வெயிட் பண்ணோம். ரைட்டா? ஸோ வெயிட் பண்ணிக்கிறோம், நம்ம சர்ச் பண்ணுவோம் பிளேயர் இருந்துச்சு. பிஸ்னஸ் பிளேயர் இல்லாட்டி இந்த சர்ச் பண்ணுவோம். சம்திங் ஏதாவது பிளேயர் ஷோ அதை செக் பண்ணி பார்ப்போம். ஈவென்ட் பிளேயர், மார்க்கெட்டிங், இதுல வந்து ஐ திங்க் 10 பேஜ். ஓகே, நம்ம இதுல வந்து ஏதாவது ஒரு பிளே டிசைனேட் பண்ணும். சரியா? நான் இது எந்த ஐடியாவை சொல்றேன், நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இது என்ன செய்ய, நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. இதெல்லாம் வந்து பேரண்ட் சொல்லி டெப்ளேட் எடுத்து, அப்படித்தானே? So இது நம்ம டவுன்லோட் பண்ணிக்கொள்வோம். நம்ம டவுன்லோட் பண்ணிக்கொள்வோம். ஓகே, இப்போ வந்து நான் இந்த மற்ற பேஜுக்கு வரேன். மற்ற பேஜுக்கு வந்து இந்த அப்லோட் ஃபைலை கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணின இதை வந்து என்ன செய்வோம், அந்த பிளேயரை வந்து இதுக்கு உள்ளுக்கு நம்ம உள்ள கொண்டு வருவோம். ஸோ ப்ளூ மூன் கம்பெனிக்கு. ஓகே, வெயிட் பண்ணிக்கணும். நம்ம இதை வந்து ஓகே டெட் பண்ணுவோம். டெட் பண்ணிட்டு இந்த மொக்கப்ல என்ன செய்வோம், நம்மளோட பிளேயரை வந்து எட் பண்ணும். சரியா? எட் பண்ணிட்டு இந்த பிளேயரை வந்து கொஞ்சம் பெருசாகும். ஸோ நீங்க டிஃப்ரெண்ட் மெத்தட்ல மொக்கப்பை நீங்க எடுக்கலாம். ஸோ அது இப்படி எடுக்கலாம், அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா சம்திங் நிறைய இது இருக்கு. நீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களோட மொக்கப் பண்ணி செய்யலாம், செட் பண்ணிக்கொள்ளலாம். சரியா? வெயிட் பண்ணி பார்ப்போம். மொக்கப் வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து கிராஃபிக். ஸோ இதில் வந்து எட் பண்ண இயலாது. நம்ம எலிமெண்ட்ஸ்ல வந்து ஒரு ஃப்ரேம்ல தான் என்ன செய்யலாம், மொக்கப்பை வந்து எடுக்கலாம்.
ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் மெத்தட்ல வந்து ஃபோன் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா சம்திங் ஏதாவது நீங்கள் சொல்லலாம் முக்கப் எடுத்துக்கொள்ளலாம். இப்போதைக்கு நான் வந்து முக்கப் ஐ திங்க் இப்போதைக்கு இவ்வளவும் போதும். ஸோ இதை எட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது அப்படி தேவையில்லை. சரியா? இது என்ன செய்யும்? இது அப்படி நம்ம எட் பண்ணுவோம். ஜூம் வந்து கட் ஆகினாலும் இதே லிங்க்ல ஜாயின் பண்ணுங்களா? சரியா? ஜூம் கட் ஆகினாலும் இதே லிங்க்ல ரிப்பீட் ஜாயின் பண்ணுங்களா? ஓகே, அமேசிங். அமேசிங் கொடுத்துட்டோம். அதே சேம் டைம் இதை வந்து என்ன செய்வோம்? ஸ்க்ரோல் லைட்டா குறைச்சு கொள்வோம். இது அப்படியோ இதை கொஞ்சம் இப்படி எடுத்துக்கொள்வோம். சரியா? இப்படி என்ன சொல்லி நீங்க சம்திங் ஏதாவது என்ன செய்யலாம்?